ஒரு குரு தொட்டு உங்களுக்கு காட்டலைன்னு யார் சொன்னா? அதனால தானே பிரசன்ல பார்க்குற உங்களை உங்கள்கிட்ட பார்க்கறதே, உங்கள்கிட்ட நிற்கிறதே அவர் தொடர்றது தானே. அது தொடர்றதுன்னா கையை காலை தூக்கிட்டு வந்து தொடரணுமா என்ன? உங்களை வேறு எதுக்கு இந்த 2 கண்ணை கொடுத்தா எனக்கு? கண்ணால் உங்களை தொட்டா ஏற்றுக்க மாட்டீங்களா? அடுத்தது நதி மூலம் ரிஷி மூலம்னா, முதல்ல நீ உணராம நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் அறிய முடியாது. முதல்ல உணர வேண்டிய ஆளு நீ தான். குருவுக்கு சேவை செய்யற அப்படின்னு சொல்றல்ல, இந்த நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் உன்னால அறிய முடியாது. குருன்னா யாருன்னே முதல்ல தெரியாது. இப்ப இதுக்குள்ள இது என்ன வடிவம்னே தெரியாது. வெறும் தோற்றத்தை வச்சு நீ எப்படி டிசைட் பண்ண முடியும்? இதை உணரணும்னா நீ உள்முகமா தியானத்தில் திரும்பினாதான் உணர முடியும். நீ வேற வடிவத்துக்குள்ள இருந்தாதான் குரு இதான் அப்படிங்கிறத உணர முடியும். அப்போ நீ கொஞ்சம் ஆழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அறியாமையில போகாத, ஆழ்ந்து போற வரைக்கும் விசாரணை உனக்குள்ள பண்ணிக்கிட்டு அமைதியாரு. குருவையோ கடவுளையோ போய் விசாரணை பண்ணாத, ஒன்ன விசாரணை பண்ணு. நான் யார் நான் யாருன்னு ஒன்னதான் நீ விசாரணை பண்ணணும். என்ன பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நான் கடல், நான் ஒரு சமுத்திரம், என்ன பிடிச்சி விசாரணை பண்ணனா நீ என்ன பண்ணுவ? ரொம்ப நீண்ட நெடிய டூரேஷன் ஆகும், அது வீணாயிடும். நீ ஒன்ன பிடிச்சி விசாரணை பண்ண. அப்போ ஒன்ன விசாரணை பண்ணனா என்ன மாதிரி ஆளு யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓம் நமச்சிவாயன்னு சொல்றது கூட ஒரு இடத்துல அதையும் விட்டுறணும். இல்லைன்னா உனக்கு சிவன் மீது காதல் வந்துடும். சிவன் இருந்தும் விடுதலை ஆகணும். அதுதான் பிரபஞ்சங்கிறது. என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதது. ஒரு வேண்டுதல் அப்படின்னா அங்க எண்ணம் ஃபார்ம் ஆயிரும். ஒரு நாள் நீ வேண்டும் போது ஒரு எண்ணம், ஒரு மேக கூட்டம் எப்படி ஃபார்ம் ஆகி மலைக்கு வித்திடுதோ, அதே மாதிரி பிரபஞ்சமே எனக்கு அதை கொடுத்துரு, எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்னா அந்த எண்ண அலைவரிசைகள் மேல் நோங்கிக்கிட்டே இருக்கும். எண்ணத்தாலே செய்ய 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 ஒரு எண்ணம் ஃபார்மினேஷன் ஆகி அந்த எண்ணத்திலேருந்து ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது எண்ணம் கொண்ட பொருளாக தான் இருக்கும். அது பிரபஞ்சத்தோடைய பொருளா இருக்காது. எண்ணமே இல்லாமதான் பிரபஞ்சத்தையே பார்க்க முடியுங்கிறாங்க. இப்ப நீங்க அழைச்சீங்கன்னா அது எண்ணத்திலிருந்து தானே அழைக்கிறீங்க. எண்ணமே இல்லாத ஒருத்தருக்கு நீங்க எப்படி அலைவரிசை அனுப்புவீங்க? எண்ணம் இல்லைனாதான் என்னோட கனெக்ஷனே வச்சுக்க முடியுங்க. அப்ப எண்ணம் இருக்கிற நீ வேற நான் வேறங்குது. அப்ப எண்ணம் உள்ள ஒன்ன மாயைங்குது. எண்ணத்தை விட்டு ஒளி எம்டினஸ் வந்தா மட்டும்தான் அங்க மனம் இல்லாத பிரபஞ்சத்தோட நீ ஐக்கியமாக முடியும். அப்பதான் அந்த அலைவரிசையோட கனெக்டே கிடைக்கும்.